ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு வார்த்தைய நம்ம எல்லாருமே கண்டிப்பா கடந்து வந்திருப்போம். நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்கனாலும் சரி, இல்லனாலும் சரி, இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கனாலும் சரி, இந்த ஒரு வார்த்தைய நமக்கு தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. என்ன வார்த்தை அப்டின்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, சிவம் அப்படிங்கிற வார்த்தை. ஒண்ணு நமசிவாய அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்தை சித்தர்களோட ஆன்மீகத்திலயுமே சரி, அது நம்மளுடைய பாரதத்துல தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இந்த தென் பக்கமா இருந்தாலும் சரி, வட பக்கமா இருந்தாலும் சரி, அது கிழக்கா இருந்தாலும் சரி, மேற்கா இருந்தாலும் சரி, இந்தியாவை விட்டு வெளியவே இருக்கிற உலக நாடுகளா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, இந்த 5 எழுத்துக்குமே மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த 3 எழுத்து. இந்த எழுத்துக்களுக்கான அந்த ஒரு மகத்துவம், முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவலா இருந்துட்டு தான் வருது. ஆனா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்கான மகிமை மட்டும் தான் இருக்கே தவிர, இந்த எழுத்துக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு? ஏன் இது வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியறதில்ல. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 80, 85% மக்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே அது தெரியறதில்லங்கிறது தான் உண்மை. ஒரு பிளைண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு மந்திர ஜெபம் பண்றதோ, இல்ல இறைவன துதிக்கிறக்கோ அத பயன்படுத்திக்கிறாங்க. அது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமா தப்பு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயத்தோட அர்த்தம் தெரியாம நம்ம சில விஷயங்கள பண்ணும்போதே நமக்கு அபரிவிதமான நன்மைகள பயக்குது அப்படின்னா, அது என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தும். அதுவும் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பேசுறத கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒரு ஞான பாதை, யோக பாதையில தேடி போயிட்டு இருக்கிற ஆட்களா தான் கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ அவங்க தான் மோஸ்ட்லி நம்மளுடைய இந்த சத்சங்கங்கள், இந்த உரைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப கட்டாயமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம 2 பேத்த முன்னிலை வைக்கலாம் இந்த விஷயத்துக்காக. ஸோ இன்னைக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி இந்த இடத்துல கிடைக்கும். இத பயிற்சிகள்ல எப்படி இன்கார்ப்பரேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஏன்னா, இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு பயிற்சி முறைகளையுமே உள்ளுக்குள்ள வச்சதா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. முதல்ல பாத்தீங்கன்னா, சிவவாக்கியர். சிவவாக்கியர் கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? 526 பாடல்கள் என்னமோ எழுதியிருக்காருங்கிற மாரி இத்தன நாள் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அவருடைய அந்த சிவவாக்கியம் அப்படிங்கிறது 1000 பாடல்கள கொண்டது. 1000 சொச்ச பாடல்கள் அந்த சிவவாக்கியத்துல இருக்கும். அந்த பாடல்கள் நம்மகிட்டயுமே இருக்கு. அது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம் தான். பட் கிடைச்சது அப்படின்னா, அத நீங்க கொஞ்சம் அத புரட்டி பாருங்க. அது ஆரம்பத்துல சில பாடல்கள் பார்க்கும்போது எளிமையா இருக்கும். உள்ள போக போக ரொம்ப ஆழமான கருத்துக்கள 4, 4 வரியில அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. அதுல அந்த சிவவாக்கியத்துல ஒரு பாடல் என்ன அப்படின்னா நம்ப எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பாடல் தான். இன்றைக்கு அளவுல ரொம்ப எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, நானும் நெறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனா இந்த கருத்துக்கள இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா, பகிர்ந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு இத உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோணல். "ஐந்தெழுத்திலே பிறந்து, ஐந்தெழுத்திலே வளர்ந்து, ஐந்தெழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள். ஐந்தெழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லீரேல், அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே." இந்த ஒரு பாடல் வரிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே இந்த பாடல் வரிகளுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி, இதோட ஆழ்ந்த கருத்தை புரிஞ்சுக்கிற முன்னாடி ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே அதிகமான பாடல்கள எப்பவுமே எடுத்துட்டு வரதில்ல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எழுதியிருக்கிற பாடல்கள் ஒவ்வொன்னுமே பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒரு பாடல்கள்லயுமே நமக்கு அதோட ஆழ்ந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ, 1 பதிவோ, 2 பதிவோ போதாது. ஒரு ஒரு வாட்டி நீங்க அதுக்குள்ள ஆழமா போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப இன்டெப்த்தா போகும்போது அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுடைய ஆன்மாவை போய் தொடர அளவுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸா இருக்கும். ஏன்னா, ஒருத்தர் ஞான நிலையில இருந்து ஒரு விஷயங்கள வெளிய குடுக்குறாங்க அப்படின்னா, அதோடைய பயன்கள் எண்ணற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்மளோட பதிவுகள நீங்க எல்லாரும் பார்க்குறீங்க. பார்க்கும்போதே நம்மளோட கடைசி சில காணொளிகள், சில சத்சங்கங்கள் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வீடியோவ ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒரு 4, 5 வாட்டி நீங்க அத பார்க்கும்போது, அது குடுத்த கருத்துக்கள் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு விதமா புரிஞ்சுதுன்னு சொன்னீங்க. கரெக்ட்டா இல்லையா? அப்போ நம்ப இந்த விஷயங்கள சொல்லும்போதே உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னா, ஞானத்தோட அந்த ஒரு விளிம்புல போய் உட்கார்ந்துட்டு எழுதின பாடல்கள் எல்லாமே எப்பேற்பட்ட ஒரு கருத்துக்கள வெளிய குடுக்கும்னு பாருங்களேன். சித்தர் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
ஒரு பாட்டை நம்ம ஒரு வாட்டி படிச்சுட்டு நகர்ந்து போனோம்னா அதுக்கான அந்த ஒரு பொருள் நமக்கு வந்து தட்டுப்படாது. அதை மீண்டும் 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 அந்த விஷயங்களை திரும்ப 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 ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது, இப்ப சிவவாக்கியர்ல இருந்து நான் வள்ளலாருக்கு போறேன், வள்ளலார்ல இருந்து அகத்தியருக்கு போவோம், அகத்தியர்ல இருந்து போகத், இப்படி இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணி 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 பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க 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 என்ன ஆகும்னா இதுக்கு பேர் தான் விசார முறை அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னைக்கு காலகட்டத்துல ரீவயரிங் த பிரெயின் அப்படின்னு வந்து சயின்டிஸ்டும் நியூராலஜிஸ்டும் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, உங்க பிரெயினை நீங்க ரீவயர் பண்ணுங்க. ரீவயர் அப்படின்னா என்னன்னா ரீபூட் பண்ணுங்க, இல்ல ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டுட்டே இருப்போம். இது எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு காலகட்டத்துல வெறும் சுத்தமான சுத்த அறிவையும் சுத்த மனதையும் சுத்த ஞானத்தையும் வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆகிய நம்மளுடைய சித்தர் பெருமக்களும் சரி, மகான்களும் நமக்கு இந்த விஷயங்களை வழிவகுச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு நியூராலஜிஸ்ட் அப்படின்னே நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அவங்களால முடியாத விஷயங்களே கிடையாது. ஏன்னா மனிதனோட உடற்கூறுகளையே வந்து அந்த விஷயங்களே வேற ஒரு விஷயங்களா மாத்தி நம்ம கண்ணு முன்னாடி பல வித்தைகளையும் மாயாஜலத்தையும் காட்டிட்டு போனவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாடி இருந்த வள்ளலார், நம்மளுடைய சித்தர்கள், சிவவாக்கியர், அகத்தியர், போகர் எல்லாருமே நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி 5 எழுத்து இருக்கு. அந்த 5 எழுத்து என்ன அப்படின்னு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இது அடிப்படையில இருந்தே கொஞ்சம் கொண்டு போறேன், நிதானமா இந்த விஷயத்த கேளுங்க. 5 எழுத்து என்ன அப்படின்னா ந ம சி வ ய அப்படிங்கறத 5 எழுத்து. இந்த 5 எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா 5 எழுத்திலே பிறந்து நம்ம இந்த 5 பஞ்சபூதம் இருக்கனாலதான் நம்ம வந்து பிறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எப்படி உருவாகும் அப்படின்னா ஆகாய தத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆகாயம், அதற்கு கீழே காற்று, அந்த காற்றுக்கு கீழே நெருப்பு, நெருப்புக்கு கீழே நீர், நீர் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா பிண்டமான இந்த உடலுங்கிற மண் தத்துவம். இந்த 5 தத்துவமா நம்ம என்ன ஆகும்னா மேலிருந்து கீழே இறங்கி வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அந்த இணைப்புல வர சேர்க்கையினால உருவாகிற ஒரு பிண்டமான குழந்தையோட சேர்க்கை. இந்த பஞ்சபூதத்தோட வெளிப்பாட்டோட ஒரு தன்மையா தான் நமக்குள்ள இருக்கும். சரிங்களா? இதுதான் 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து அப்படின்னா இந்த 5 எழுத்தோட உதவி இல்லாம நம்மளால வளர முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம மறுபடியும் போவோம். நமக்கு முதல் பூதமாகிய நிலபூதமாகிய உணவு, இந்த உணவு இல்லாம இல்ல இந்த உடல் இல்லாம நம்மளால உள்ள வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த உடலையோ இந்த மனதையோ எடுத்துக்கூடாது. அப்படியே வெளியே போய் நமக்குள்ள ஒரு உணர்வு நிலை, ஒரு ஆழ்ந்த நிலை ஒண்ணு இருக்கும். அந்த நிலையை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த உணவு இல்லாம நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அடுத்தது வந்து அப்படிங்கிற நீர்த்தன்மை. இந்த நீர்த்தன்மை இல்லாம நம்மளால வந்து வாழ முடியுமானா முடியாது. காற்று தெரியும், நெருப்பாகிய உஷ்ணமும் நமக்கு தெரியும், ஆகாயம். இந்த 5 விதமான பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா அந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நம்மளை வளர்க்குதே தவிர நம்மளை வளர்த்துக்கிறது கிடையாது. ஸோ 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து முடிஞ்சு போச்சா? ஆனா 5 எழுத்துல பிறந்து 5 எழுத்துல வளர்ற நம்ம என்ன பண்றோம், இந்த 5 எழுத்தை வந்து ஓதுறோம் வாய் விட்டு வாய் விட்டு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா சிவவாக்கியர் வந்து நம்மள வந்து பஞ்சபூத பாவிகள் அப்படின்னு சொல்றாரு. பஞ்சபூதத்தினால உருவான ஒரு பாவிகள். ஏன்னா பாவினா இறந்து போறவங்க எல்லாருமே இந்த உலகத்துல பாவிகள். இந்த ஒரு சூக்குமத்தை எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கணும். பாவி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க இறந்து போறீங்க, மரணம் ஆக போகுது உங்க உடல்னா நம்ம எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம பாவி இல்லாம அப்பாவி, அதாவது நம்ம வந்து புண்ணியவான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல் அப்பாவி அப்படிங்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்பாவினா இன்னசென்ட் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவனை அடைந்தவன் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சரிங்களா? அப்போ நம்ம 5 எழுத்துல பிறந்து 5 எழுத்துல வளரும் போது அந்த 5 எழுத்தை நம்ம என்ன பண்ணா இன்னும் நமக்குள்ள எப்படி மெருகேற்றணும், அந்த பஞ்ச பூதங்களை நமக்குள்ள எப்படி சமன்படுத்தி சீர்படுத்தி தேவைப்படுற இடத்துல எந்த பூதத்தை ஏத்தணும், எந்த பூதத்தை இறக்கணும், எந்த பூதத்தை சமன் பண்ணணும், எந்த பூதத்தை இல்லாம பண்ணணும், எதை மறுபடியும் கொண்டு வரணும், இந்த மாதிரி பற்பல விஷயங்கள் இருக்கு. இதை பண்ணாம நம்ம என்ன பண்றோம்னா நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு ஒரு குரூப்பும், அது கூட இச்சு சேர்த்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு இன்னொரு குரூப்பும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வெறும் ஓதுறதுக்காக ஓதல் முறைக்காக பயன்படுத்துறோம். இதுல நீ ஓதுறத விட்டுட்டு அந்த 5 எழுத்து இருக்கு இல்லையா, இந்த 5 எழுத்துல ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நீ என்ன பண்ணும் அப்படின்னா அறிஞ்சு நீ வந்து சொல்லணும். கூறல் அப்படின்னா வந்து அத நம்ம மாணிக்க வாசகர் சொல்லுவார் இல்லையா, சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டோட பொருள் உணர்ந்து சொல்லும் போது நீ சிவபுரத்துக்குள்ள போவேன்னு. அதே மாதிரி சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா 5 எழுத்துல நீ ஒரே ஒரு எழுத்து இருக்குப்பா, அந்த எழுத்தை வந்து நீ அறிந்து கூறும்போது இறைவன் உனக்குள்ள நடனம் புரிவான் அப்படிங்கிறத இதோட மிகப்பெரிய விளக்கமா இருக்கும். சரி, இப்ப 5 எழுத்துல ஓர் எழுத்து என்ன அப்படிங்கிறத நான் வெளிப்படையா இது வரைக்கும் யாரும் சொல்லாம இருந்த காலகட்டத்திலேயே நான் இந்த விஷயத்த வெளிப்படையா போட்டு உடைச்ச ஒரு காலகட்டத்துல.
சோ இது தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த 5 எழுத்துல ஓர் எழுத்து வந்து சிகாரம் ஆகிய நெருப்பு பூதத்தை வந்து சிவவாக்கிய சித்தர் வந்து குறிப்பிடுறாரு. இதற்கான மிகப்பெரிய விளக்கத்தையும் செயல்முறையும் நம்ம முருகன் யோகக்கலை நம்மளுடைய வகுப்பு பயிற்சிகள்ல பார்த்துட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நம்ம வாயால சொல்லி தியரிட்டிக்கல் நாலேஜ் கொடுக்கறதை விட பிராக்டிக்கல் நாலேஜ்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு புரிய வருங்கிறனால அதை வந்து முருகன் யோகக்கலையில வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து சில விஷயங்களை சொல்றேன். சரிப்பா, எப்படி நீ வந்து குறிப்பா வந்து 5 எழுத்துல வந்து சிகாரம் அப்படிங்கறத நீ ஓர் எழுத்துன்னு சொல்றேங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துற விதமா தான் இறைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதற்கான விடைய நம்மளுடைய உடல்லயே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. பல விதங்களா கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல ஒரு 2 விஷயத்த மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். மத்ததுல நீங்க சிந்திச்சு பார்த்து அந்த விஷயங்கள் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சு பாருங்க. சரிங்களா? முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய 5 விரல்கள். இந்த 5 விரல்களுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட தன்மையால் ஆனதுதான் பாத்தீங்கன்னா இந்த 5 விரல்கள். நல்லா பாத்துக்கோங்க. இந்த 5 5 10 விரல்கள். ஏன் 10 விரல்கள் அப்படின்னா அதெல்லாம் சத்விசாரத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த 5 விரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பூதம்னு சொன்னோம் இல்லையா? என்னென்ன பூதம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் தத்துவம் உடைய பூதம். ஓகேங்களா? இந்த சுண்டு விரல் வந்து நீர் தத்துவம். இந்த மோதிர விரல் வந்து மண் தத்துவம். இந்த நடு விரல் வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவம். இந்த ஆட்காட்டி விரல் வந்து பாத்தீங்கன்னா காற்று தத்துவம். இந்த 4 தத்துவத்தையுமே சேர்த்து இணைக்கிற ஒரே ஒரு தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரலாகிய இது வந்து நெருப்பு பூதம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மோதிர விரல்ல வந்து இந்த கட்டை விரல்ல வந்து மோதிரம் போடக்கூடாதும்பாங்க. ஏன்னா இந்த விரலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் இறைவனே என்ன பண்ணியிருக்காருன்னா தனியா இந்த விரலை படைச்சிருக்காரு. இந்த 4 ஒட்டும். இந்த 5வது விரல் வந்து நீங்க என்ன பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒட்டாது. ஆனா இந்த ஒரு பூதம் என்ன பண்ணும்னா, அதே மாதிரி இந்த 4 பூதமும் தன்னை தானே ஒட்டிக்க முடியாது. இந்த 5வது பூதம் இருந்தா மட்டும்தான் போய் எல்லா பூதமும் ஒடுங்குங்கிறத இதோட மிகப்பெரிய சூட்சமம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஏன் இப்படி இறைவன் வச்சாரு அப்படின்னா, இது நமக்கு ஒரு உவமைக்காக தான் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நீங்க எந்த மிருகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. அந்த மிருகத்துக்கு யாரா வேணாலும் இருக்கட்டுமே, ஒரே ஒரு விரல் மட்டும் தனியா தான் இருக்கும். நீங்க எந்த மிருகத்தை வேணாலும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதோடைய சில சூக்ஷமங்கள் காரணமாக, சில வளர்ச்சிகள் காரணமாக ஒரு விரல் மட்டும் தனியா தான் இருக்கும். 4 விரல் வந்து நாய்க்கே பார்த்தீங்கன்னா 4 விரல் இப்படி இருக்குன்னா ஒரு விரல் தனியா சைட்ல தான் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முழுசா நான் சொல்லல. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்லணும்னு இருக்கோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு விரலை வச்சு நம்ம மத்த எல்லா விரலையும் இயக்க முடியும். விச் மீன்ஸ் மத்த எல்லா பூதத்தையும் இயக்க முடியும். இந்த ஒரு பூதத்தை கைவல்யப்படுத்திட்டோன்னு வைங்களேன், மீதி 5மே வந்து நமக்கு கட்டுப்பட்டு நிற்குங்கிறது ஒரு ரகசியம். என்ன இருந்தாலும் சக்சஸ்னாலும் சரி, வெற்றினாலும் நம்ம காட்டுற குறி என்னவா இருக்கும்? இந்த 4 பூதத்தையும் மடக்கிட்டு இப்படி காட்டுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு பூதம் சரியா இருந்துருச்சுன்னு வைங்களேன், மித்த 4 அடங்கிடும் உள்ளுக்குள்ள. அது ஆகாயமா இருந்தாலும் சரி, இந்த நெருப்புக்கு அடங்கிதான் ஆகணும். எத்தனை ஸ்தலங்கள் இருந்தாலும் அந்த எல்லா ஸ்தலத்திலையும் சிறப்பு வாய்ந்த ஒரு சிவஸ்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரா தான் இருக்கும். ஏன்னா அது நெருப்பு ஸ்தலம். எல்லாத்துக்குமே வந்து முதன்மையா திகழுது. நீங்க எங்க வேணாலும் போங்களேன், காசி ராமேஸ்வரம் எங்க போனாலும் ஆன்மீகம்னு உள்ள வந்துட்டானா அவன் மனசு கடைசியா வந்து நிக்கிற இடமா இருந்தாலும் சரி, முதல்ல எங்க போனாலும் அவன் வந்து நிக்கிறது அண்ணாமலையாரா தான் இருக்கும். அது நிக்காத இடமே முடியாது. காசி போகாதவங்க கூட இருப்பாங்க. ஆனா அண்ணாமலையாரை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. வாழ்க்கையில ஒரு வாட்டியாதான் அந்த இடத்த பத்தி நினைச்சு பார்ப்பாங்க. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் தலம் அண்ணாமலையார் தலம்னு ஏன் சொல்லுவாங்க? ரொம்ப சிம்பிளா, நினைத்தாலே முக்தி தரும் மலை அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது எப்படி நினைச்சாலே முக்தி தரும்? எதை நினைக்க சொல்றாங்க? அப்ப அந்த தலம் வந்து எந்த பூதத்தோட உரிய தலம்? நம்ம ஆழ்ந்து உள்ள போனோம் அப்படின்னா அது வந்து பஞ்சபூதத்துல நெருப்பிற்கு உண்டான தலம். சரிங்களா? அந்த நெருப்பு எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு ரகசியம் இன்னைக்கு நான் சொல்றேன். நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூதமுமே வந்து பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல வந்து நமக்கு வந்து வியாபகம் செய்யும். சரிங்களா? இப்ப வந்து பஞ்சபூதத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பூதமும் நமக்குள்ள 2 முறை நமக்குள்ளேயே வந்து இருந்துட்டு இருக்குது. அதுல இந்த நெருப்பு பூதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிகாரம், இதுக்கு தனியான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா மற்ற பூதங்களுடைய செயல் மேலே கம்மியா இருந்தாலுமே இந்த நெருப்பு பூதத்துக்கு ஒரு தனிப்பட்ட செயல் இருக்கு. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிகாரம் 2 இடங்கள்ல நமக்கு தோன்றப்படும். ஒண்ணு நம்மளுடைய அநாகதம்னு சொல்லக்கூடிய இந்த இடம். ஏன் இங்க தோன்றுதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து முருகன் யோகக்கலையில நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுல வந்து விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கலாம். இந்த இடத்துலயுமே மேல நமக்கு மூட்டுறோம் பாத்தீங்களா, நெருப்பு, வாசி, கனல் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். அதுக்கு பேரும் சிகாரம் தான். சிகாரம்னா நெருப்பு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான பொருள். நெருப்பு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா நெருப்புக்கு இருக்கு. சோ இததான் வந்து சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா 5 எழுத்துல ஒரு எழுத்தாகிய சிகாரம் அப்படின்னு சொல்றாரு. போதுங்களா? இந்த விளக்கமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதை தாண்டி ஒன்றும் உள்ள போனோம் அப்படின்னா உடல்ல வந்து ஒரு மனுஷனுக்கு உடல்ல உயிர் எப்போ வரைக்கும் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா உடலோடைய உஷ்ணத்தை வச்சு. நான் பாமர மக்களுக்கு சொல்றேன்னா மிகப்பெரிய மெடிக்காலஜி சயின்டிபிக் அப்படிலாம் எடுத்துட்டு போல, பாமரனா நான் பேசுறேன் இந்த இடத்துல. என்னன்னா உங்கள ஒருத்தனா பேசும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடம்புல எப்படி உயிர் இருக்குன்னு பார்க்கலாம்னா, கண்கள்ல ஒளி போயிருச்சா இறந்துட்டான், சரிங்களா? அதே மாதிரி உடல்ல சூடு மொத்தமா போயிருச்சா, நாடி துடிப்புலயே இறந்துட்டான். இந்த துடிப்புமே எதனால நடக்குதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தினாலதான் நடக்குது. ஒரு இடத்துல குளிர் பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா அந்த பல்ஸ் எவ்வளோ கம்மி ஆகுதுன்னோ, அதிக ஓட்டம் பிடிக்கும் போது உடம்புல சூடு வரும்போது பல்ஸ் எவ்வளோ ஜாஸ்தி ஆகணும், இதெல்லாம் நீங்களே வந்து அந்த வேரியேஷன்ஸை அனுபவத்தால பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இது ப்ராக்டிக்கலா புரியும் எது எதுனால என்னென்ன நடக்குதுன்ட்டு. அப்போ இந்த ஐந்தெழுத்துல ஓரெழுத்தாகிய சிகாரம் எதை குறிக்குது அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற உயிர்த்தன்மையை குறிக்கிறது தான் இந்த சிகாரம் அப்படிங்கிற சொல். அப்போ இந்த உயிரை நம்ம எந்தெந்த வழியிலலாம் வீணாக்காம எந்தெந்த வழியிலலாம் சேமிக்க முடியும்னு பாக்குறோமோ, அந்த உயிர் சக்தி நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் வந்து உடல். உயிர் சக்தி போயிடுச்சுன்னா இது வெறும் பிணம், சரிங்களா? இறைவனுக்கு இதுக்குள்ள இருக்க பிடிக்காது. அப்போ இந்த உயிர் சக்தியை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து அறிஞ்சு நம்ம வழிமுறைப்படுத்தி ஒரு வழிகாட்டுதலோட ஒழுக்கத்துல கொண்டு வந்துட்டோம்னா இறை தரிசனம் கன்ஃபார்ம் அப்படிங்கறத இதோட அர்த்தம். இப்ப முருகன் யோகங்களை எத்தனையோ பேர் பண்ணுவீங்க, சரிங்களா? இதுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ற விஷயங்கள்ல இதுல ஒரு ஒரு சில ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்கும் கட்டாயமே வந்தே தரும். அது நான் வாங்கி வச்ச வாக்குங்கிறதுனால. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்சஸ், அதிகமான முன்னேற்றங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் சொல்றது முன்னேற்றங்கள் ஏன் வருதுன்னா, அவங்க கடைபிடிக்கிற உயிர் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நம்ம கிளாஸஸ்ல இதை தனியாவே நம்ம வச்சிருப்போம். அதை யாரு கவனிச்சு எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறதுக்கு பொருளும் இந்த திருக்குறளும் இதோடையே கனெக்ட் ஆகி வர்றதுதான். இதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்தாலே தெரியும், சரிங்களா? அப்போ இந்த சிகாரம் ஆகிய உயிர் எழுத்தை, இந்த உயிருக்கான எழுத்தை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இறைவனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிட்டும் அப்படிங்கிறது இதோட ரகசியம். இதை தொடர்ந்து நம்ம வந்து வள்ளலார் அப்படிங்கிறதுக்குள்ள போறோம். வள்ளலார் வந்து அழகா என்ன பண்ணியிருப்பாருன்னா, சிவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, சிவம் அப்படிங்கிறதுக்குள்ள சி வ இம் அப்படிங்கிற 3 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சச்சிதானந்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சீய வந்து சத்துனும், வாவ வந்து சித்துனும், மா இம்மு கூட்டலா இருக்கு இல்லையா, மகரம், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆனந்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரிதான் சித்து அப்படிங்கிறது வந்து சிகாரம் அப்படிங்கிறது சித்தாகவும், வகாரம் அப்படிங்கிறது சத்தாகவும், ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து மகரம் அப்படிங்கிறது ஆனந்தமாகவும் இந்த இடத்துல இருக்கும். இப்போ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சி அப்படின்னா என்ன, வா அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும். சி வ இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவ சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் தான் எல்லாம்னு சொல்லுவாங்க. சி தான் இப்ப வந்து சி அப்படிங்கிற ஒரு எழுத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா காரண பஞ்சாட்சரம், சூட்சம பஞ்சாட்சரம், இந்த பேர்கள் எல்லாமே அதிகாரணம், அதிசூக்ஷம், இது எல்லாமே இதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படிச்சிடுறேன். படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு தெளிவு கிடைக்கும். சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமையுடையது. சி என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாதது. வா என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது அப்படின்னு சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, சிகாரம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் உள்ளதாய் விளங்குவதாகவும், வகாரம் வந்து எல்லாம் விளங்குவதாய் உள்ளது. மகாரம் வந்து இது இரண்டிலும் நிரம்பிய இன்பம் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்டாலே புரியல இல்ல, ஆனா இது சொல்லியிருக்காருங்கிறதுக்கு படிக்கிறதுக்காக சொன்னேன். ரொம்ப சிம்பிளுங்க. சீனா என்னன்னா வந்து அனாதியிலேயே மலம் இல்லாத ஒரு விஷயம், சரிங்களா? சிவமாதல் அப்படிங்கறத நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அனாதியிலேயே மலம் இல்லாதது சிவம் அப்படிங்கிற ஏக இறை தத்துவம் மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி வா அப்படின்னா சர்வ வல்லமை உடையது. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அனாதியிலேயே மலம் இல்லாத இறைவன் ஒருவன் வந்து எல்லாத்தையும் ஆக்கவும் அழிக்கவும் பெருக்கவும் சுருக்கவும் கழிக்கவும் வல்லமை உடைய ஒருவன் அப்படிங்கிறத இதோட பொருள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவ அப்படிங்கறதுக்கான பொருள். இதுல ஒன்னும் டீப்பா உள்ள போகும்போது சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த சிக்கு வள்ளலார் அழகா ஒரு டெஃபினேஷன் எப்படி கொடுப்பாருன்னா, சி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள 5 விஷயம் இருக்குங்க. இந்த 5மே சேர்ந்துதான் வந்து ஒரு உருவமான சிகாரம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துச்சு. அது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த சிங்கருக்குள்ள பீஜாட்சரம் 5 இருக்குன்னு சொல்லுவாரு. என்னன்னா, விந்து, நாதம், சகர ஒற்று, அகரம், இகரம், இந்த 5 விஷயம் இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாமே சேர்த்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா சிகாரம் அப்படிங்கிற இந்த ஒரு பொருள் சி அப்படிங்கிறது. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இது என்ன அப்படிங்கிறதுக்கு வள்ளலார் அழகா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சுத்த சன்மார்க்க காலத்தில் இது வெளிப்படும்.
நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, வள்ளலார் சொன்னதுபடி சுத்த சன்மார்க்க காலம் அப்படின்னா ஏதோ இன்னைக்கு வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது, இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இன்னும் 30 வருஷம் கழிச்சு இதுக்கான பொருள் நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, சுத்த சன்மார்க்க காலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஆன்மீக பயணத்துல உள்நோக்கி போகும்போது, அவன் கண்டத்தை தாண்டி அப்படின்னா இந்த உலக இச்சைகளை தாண்டி அவன் மேல் நோக்கி இறை தரிசனத்துக்குள்ள அவன் போறான் அப்படின்னா, அன்னைக்கு சீக்கான அர்த்தம் என்ன, சிவத்துக்கான அர்த்தம் என்ன? ஏன்னா அவர் சொல்ற 5மே வந்து கண்டத்துக்கு மேல இருக்கிற விஷயம். என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் சொல்ற விந்து, நாதம், சகர ஊற்று, இகரம், அகரம். இந்த 5மே வந்து கண்டத்துக்கு மேல இருக்கிற விஷயங்கள். சத்தியமா இது 5மே கண்டத்துக்கு மேல இருக்கிற விஷயம் தான். கண்டத்துக்கு கீழே இது எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சன்மார்க்க காலத்துக்குள்ள நீங்க போகணும். சன்மார்க்க காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆன்மீகம் கண்டத்தை தாண்டி இந்த அடிப்படை நிலைகளை தாண்டி மேலேறும் போது இதுக்கான சூட்சமம் புரியும். அப்ப இதுக்கு அவர் சூட்சமாம என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அது வரைக்கும் இதை யாருக்கும் வெளியே சொல்லி தராதன்ட்டாரு. இதுதான் அதுக்கான பொருள். புரியுதுங்களா? நான் இதை வந்து முதல் முறையா இவ்வளவு தூரம் சொன்னதுமே நான் மட்டும்தான் இந்த இடத்துல. இதை தாண்டி எனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருக்குதான், ஆசை இருக்குதான். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த நிலை வாய்க்கும் போது வாய்க்கிறவனுக்கு நீ அதுக்கான வழிகாட்டுதலை கொடுத்துட்ட. அதுக்கப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சுக்கிறது அவன் சாமர்த்தியம் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா இவ்வளவு எழுதினவர் அதே எழுதியிருக்கலாம். ஏன் எழுதலைன்னா அதுக்கு காரணம் இதுதான். அவர் வந்து மனுஷங்க அலையிட்டுங்கிறதுக்காக எழுதல, அவன் யோசிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுல சிவமாதல் அப்படின்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். சிவமாகவே நம்ம எப்படி மாறுறது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. பசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுசா மலமுடைய ஒரு பொருள். பசுனா நம்மளுடைய உடல். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஜீவனுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 3 பங்கு மலம் இருக்குங்களாமா. சரிங்களா? ஜீவனுக்கு 3 பங்கு மலமுடையது. ஆன்மா வந்து 1 பங்கு மலமுடையது. சரிங்களா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆன்மா இறை சிவஸ்வரூபம் தான் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா போல, ஆன்மா தான் சிவஸ்வரூபமா இருக்குன்னு. ஆனா இந்த ஆன்மாவுக்குமே 1 பங்கு மலம் இருக்கு அப்படின்னு வந்து வள்ளலார் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. அதை தாண்டிதான் சிவம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அதுதான் முற்றிலுமா மலம் நீங்கிய ஒரு பொருள்னு நமக்கு சொல்றாரு. சோ அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலம் முற்றிலுமா நம்மளை விட்டு நீங்கிருச்சு, ஆன்மால இருக்க அந்த 1 பங்கு மலத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ப சிவமாயிருவோம். அப்ப நமக்கு எல்லாமே புரியும். அன்னைக்குதான் சுத்த சன்மார்க்க காலம் நமக்கு விளங்குங்கிறது அதுக்கான பொருள். அதை விட்டுட்டு வந்து வள்ளலார் வந்து 200 வருஷம் கழிச்சு திருப்பி வந்துட்டாருங்க, அவர் வந்துட்டனால நமக்கு வந்து எல்லாமே தெரிய வந்துடும்னா கிடையாது. கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்க ஒரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க எல்லாரும் கொஞ்சம் டைம் இருந்தா பொறுமையா யோசிச்சு பாருங்க. என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எங்க திறந்தாலும் ஆன்மீகம் தான். மேனிஃபெஸ்டேஷனுக்கு 100 பேர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் முருகனோட பக்தின்னு 100 பேர் ஆரம்பிக்கிறாங்க. சிவனோட தொண்டன்னு 100 பேர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது இந்த காலத்துல நடக்கக்கூடிய இயல்பு தான். இது எல்லாமே பார்த்த விஷயங்கள் தான். அதனால இதுல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோ இல்ல ஆனந்தமோ சந்தோஷமோ இல்லை. இது இயல்பா நடக்கக்கூடியதா. ஏன்னா இதை நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இது என் கூட இருக்கவங்க கிட்ட சொன்னேன். அது இல்லாமல் இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் நான் வந்து இந்த விஷயத்த வந்து பேசியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியோ ஆச்சரியமோ கிடையாது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் கவனிக்க மறந்துருப்பீங்க அப்படின்னா, எல்லாருமே பேசுவாங்க. ஆனா அத்தனை பேர் பேசுறதுமே ஒரு அடிப்படையான ஆன்மீகத்தை மட்டும்தான் வலியுறுத்துமே தவிர, ஆன்மாவை அறியக்கூடிய ஆன்மீகத்தை யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அது பேசவும் விடாது, பேசுறதுக்கான அந்த சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்காது. நீங்க எந்த அளவுக்கு யாரை நீங்க போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்களால அடிப்படையை தாண்டி ஒரு இன்ச் மேல ஏறி பேச முடியாது. ஒன்னும் கடவுளை பாருங்க, இறைவன் நமக்குள்ள இருக்காரு, நல்லது பண்ணுவாரு, அவர் ஏன் நம்புங்க, சதா சர்வ காலமா அவரே நம்புங்கன்னு ஒருத்தர் பேசலாம். இன்னொருத்தர் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இருக்கு, இதை வச்சு நீங்க உலகத்தையே மாத்தி வளைக்கலாம்னு பேசலாம். இல்லை இதை தாண்டி போனோம் அப்படின்னா மூணாவது இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ரொம்ப அடிப்படையான விஷயமான, இதெல்லாம் அடிப்படை தான். என்ன அப்படின்னா வந்து இந்த நாடி சுத்தி, பிராணாயாமம், ஆரா, இது எல்லாமே ரொம்ப 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 அடிப்படையிலும் அடிப்படை சித்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம சித்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இது எல்லாமே வந்து இந்த மேலை நாட்டுல இருந்து உருவாக்கிட்டு கொண்டு வந்த இந்த கலைகள்ல மட்டும்தான் இதெல்லாம் பெருசா பேசுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம பயிற்சி பண்ணவே அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா நம்ம சித்த மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது மட்டும்தான் நமக்கு வந்து முன்னாடி வச்சாங்களே தவிர வேற எதையும் அவங்க முன்னாடி வச்சது கிடையாது. நீ பிராண சக்தி இழுக்கிறியா, நீ என்ன சக்தி இழுத்தினாலும் உட்காரு, நீ உனக்குள்ள இறைவனை நிறுத்து. இறைவனை நிறுத்துறதுக்கான வழி எல்லாரும் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. பஞ்சபூதம் அவ்வளவுதான். நம சிவாய ஃபர்ஸ்ட் ரவுண்டு, சரவண பவ அவ்வளவுதான் 2வது ரவுண்டு. இதுக்குள்ள மொத்த ஆன்மீகத்தையும் ஒடிச்சு மடிச்சு உள்ள வச்சு பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க.
இதுக்கு அழகு சேர்க்கிற விதமா ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு? ஏன்னா இந்த 5 எழுத்துக்குள்ளேயே தான் வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து ஆதியான மூவரும் அதுக்குள்ளதான் இருக்காங்க, அகாரமும் இதுக்குள்ளதான் இருக்கு, உகாரமும் இதுக்குள்ளதான் இருக்கு, மகாரம் எல்லாமே இந்த 5 எழுத்துக்குள்ள இருக்குன்னு தான் வந்து சிவவாக்கியம் ரொம்ப அழகா பாடிட்டு போவாரு. இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவைன்னா சுத்த சன்மார்க்கம் நமக்கு தேவை. சுத்த சன்மார்க்கம் எங்க இருந்து வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருந்துதான் வருமே தவிர யூனிவர்ஸ் உடனே ஒரு ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னா, வள்ளலார் தெளிவா இந்த விஷயத்த தான் என்ன சொல்லிட்டு போயிருப்பாருன்னா, இந்த சூக்ஷமத்தை யாருமே இது வரைக்கும் புரிஞ்சுக்கலங்கிறதா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா, நீ இறைவனையே கதின்னு கடந்து உன்னுடைய சாதனத்துல இருந்தனா இறைவன் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா அடுத்த நிலைக்கு ஏத்தி விட்டுருவாரு. நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்த அப்படின்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா உன்னுடைய முதல் திரையை மட்டும் நீக்கி விட்டு போயிடுவாரு. புரியுதுங்களா? அதாவது இறைவன் மேல இருக்க நாட்டத்துக்குள்ள மட்டும் வந்துட்டு போயிடுவாரு. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் சொல்லல, அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட மட்டும் சொல்றேன். இன்னைக்கு காலகட்டத்துல யூனிவர்சல் ஷிஃப்ட்னு பேசுறாங்க இல்லையா? யூனிவர்சல் ஷிஃப்ட்னால என்னாச்சுன்னா முதல்ல இருக்கிற ஒரு திரையோட ஒரு பிட்டு நீங்கி இருக்கு, அவ்வளவுதான். இறைவன்னு ஒருத்தர் இருக்காருப்பா, ஆன்மான்னு ஒண்ணு இருக்குப்பா, மேனிஃபெஸ்டேஷன் ஒண்ணு இருக்குப்பா, சித்தர்கள்னு ஒருத்தர் இருக்காருப்பா, முருகன்னு ஒருத்தர் இருக்காம்பா, சிவன் ஒருத்தர் இருக்காம்பா, இது மட்டும்தான் நீங்க இருக்கு. கவனிச்சிங்களா? இதுதான் நடக்கும். இதை தாண்டி ஆழ்நிலை ஆன்மீகத்துக்குள்ள நீங்க இறங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் தான் உண்மையா சொல்ல போகும்போது. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு தெரியும். வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்க என்னதான் ஆறாவை நீங்க பியூரிஃபை பண்ணாலோ, பிராணாயாமம் பண்ணாலோ, குண்டலினி தவம் பண்ணாலும், என்ன நீங்க பண்ணீங்கன்னாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவை நீங்க தாண்டுற வரைக்கும் ஒரு விதமான பிரச்சனையோ, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த சில கண்ணுக்கு தெரியாத சில சூக்ஷம சக்திகள்னால அதுக்கு அடுத்து அது ஒரு பிரச்சனையே வரும். இது 2 கூடயோ போராடுறதுக்கு முதல்ல நம்ம தயாராகணும். சம்பந்தமே இல்லாம நல்லாதான் உட்காந்துருப்போம், திடீர்னு ஃபியூஸ் போயிடும். என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நல்லாதானே இருந்தேன், திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல எனக்கு, திடீர்னு என்னமோ நடக்குது, நான் வாழ்க்கையிலேயே பிரச்சனையா. இது எல்லாமே ஏன் வரும்னா ஒரு நிலையை தாண்டும் போதும் அந்த நிலைக்கு ஏத்த வெற்றி கிடைக்குதுன்னா அதுக்கு ஏத்த சவால்களும் நம்ம சந்திச்சுதான் தீருவோம். எல்லாரும் வெற்றிகளை பத்தி பேசுறாங்களே தவிர சவால்களை பத்தி யாருமே பேசுறது இல்லை. இந்த சவால்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த பாதை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து சித்தர் மார்க்கம் எல்லாத்துக்குமானது இல்லை, ஏன் சித்தர்கள் அத்தான கட்டுகளை உள்ள போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. கடைசியில இறைவன் உனக்குள்ளதான் இருக்காரு, சும்மா கண்டுபிடிச்சிடலாங்கிறதான் எல்லா சித்தர்களோட கடைசி ஸ்டேட்மெண்ட். அகத்தியர்ல இருந்து எல்லாருமே நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் முன்னாடி சொன்ன எதையுமே பண்ணாதன்றுவாங்க. ஆனா ஆரம்பத்துல என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க, ரசவாதத்தை பத்தி பேசியிருப்பாங்க, மாந்திரிகத்தை பத்தி பேசியிருப்பாங்க, தாந்திரிகத்தை பத்தி பேசியிருப்பாங்க, வைத்தியத்தை பத்தி பேசியிருப்பாங்க, காயக்கல்பத்தை பத்தி பேசியிருப்பாங்க, என்னென்ன இருக்கோ அத்தனையும் எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே காரணத்தோட தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டு போனது. இதுக்கான காரணம் என்னைக்கு புரியும்னா மறுபடியும் சுத்த சன்மார்க்க காலத்தில் தான் விளங்கும். புரியுதுங்களா? சுத்த சன்மார்க்க காலம்னா அகவல் படிக்கிறதோ, இன்னைக்கு காலகட்டத்துல மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி டேர்ம் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா டெய்லி மெடிடேட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், 5 நிமிஷம் உட்காருங்க, அமோகமா இருக்கும். சத்தியமா அப்படிலாம் இருக்காதீங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் அப்படிங்கிறது வேற, தியானம் தவம் அப்படிங்கிறது வேற. இந்த தவம் அப்படிங்கிற கேட்டகரி வந்து ரொம்ப டேஞ்சரான கேட்டகரி உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா. இந்த தியானம் அப்படிங்கிற கேட்டகரி அது ஒரு மாதிரி குதர்க்கமான கேட்டகரி. மெடிடேஷன் அப்படிங்கிறது தனி. நீங்க உங்க மூச்சை நீங்க கண்ணை மூடிட்டு அமைதியா குறைங்கன்னா உங்க மனசை நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அமைதிப்படுத்துறீங்க. இதுக்கு பேரு ஆன்மீகமோ, இதுக்கு பேரு வந்து சித்தர்களோட பயிற்சியோ கிடையாது. அது எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. 5 நிமிஷம் உட்காந்து நான் தியானம் பண்றேன், தவம் பண்றேன், அதெல்லாம் அதுக்கு பேர் அது கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க நல்லாவே. சரிங்களா? என்னைக்கு உண்மையான ஆன்மீகம் ஆரம்பிக்கும் அப்படின்னா சகஜ சமாதியில இருக்க பழகும் போது மட்டும்தான் நமக்கு அது ஆரம்பிக்கும். இது ஆத்ம ஞானிகள் எல்லாருமே இந்த ஒரு நிலையில இருந்து 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 பழகினவங்க தான் வந்து அவங்களதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆத்ம ஞானிகள்னு சொல்லுவோம். நம்ம ரமண மகரிஷி ஆகட்டும், இல்லை நான் வந்து சிலர் வந்து ஆத்ம ஞானிகள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள சிலர்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப தேனி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இன்னைக்கு இந்த பேர் உங்களுக்கு கேட்கறதுக்கு புதுசா இருக்கும், பட் அவர் ஒருத்தராகட்டும், அவங்க எல்லாருமே சத்குரு ஸ்ரீ பிரம்மா வழியில வரவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ஆகட்டும், சத்குரு ஸ்ரீ பிரம்மா, இவங்க எல்லாருமே அவங்க ஆத்ம ஞானிகள் ஒரு பக்கம், சத்குரு ஸ்ரீ பிரம்மா ஒரு பக்கம். ஏன்னா இவர் வந்து ரெண்டையும் இன்ஃபியூஸ் பண்ண ஆளு, கொஞ்சம் ரொம்பவே வந்து கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான் அவரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் இது ரெண்டையுமே வந்து இன்ஃபியூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்த மார்க்கம் அப்படிங்கிறது. இதுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒண்ணு முன்வினை பயன் நமக்கு இருக்கணும். கண்டிப்பா தொட்டக்குறை விட்டக்குறை இல்லாம வர முடியாது. அது இல்லாதவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே இன்னைக்கு பாக்குற இந்த சக்ரா மெடிடேஷனுங்கிற ஒரு பொய், குண்டலினி தவம் அப்படிங்கிற ஒரு பின்பம்,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதை வந்து நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க யாருமே. ஏன்னா இதுதான் உண்மை. காலகாலமா இதுதான் வந்து உண்மையா சித்தர்களோட வழியில வரவங்க நாங்க சொல்லிட்டு வர்றதுக்கான காரணமும் இதுதான். ஸோ அனுபவத்துல யோசிங்க, உணருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம் இந்த ஒரு சிகாரம் பற்றியோ, இந்த ஓரெழுத்தான நமசிவாயத்துக்குள்ள இருக்கிறத பத்தியும், சிவம்னா என்ன, சிவனா என்ன, சீனா என்ன, சிவமயமாதல்னா என்ன அப்படிங்கிற ஒரு ரொம்ப கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ நான் கொடுத்தது எல்லாமே என்கிட்ட இருந்து வரதுல ஒரு 2% தான் உங்களுக்கு நான் வெளியே கொடுத்துருக்கேன். இந்த 2%க்கே உங்களுக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுறான்னு இந்த பையங்கிற மாதிரி இருக்கும். இது வெறும் 2% மட்டும்தான். இந்த 2%க்கே நம்மளுடைய உடம்பு இதெல்லாம் கேட்கும்போது தொண்டை காது எல்லாம் உஷ்ணம் புகை கிளம்பிட்டு வரும் ஒரு சிலருக்கு. கரெக்டா இதை நீங்க ஆன்மாக்குள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா, அப்போ மீதி 98% தெரிஞ்சா நம்ம என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வியோட இந்த சத்சங்கத்தை நான் முடிக்கலாம் அப்படிங்கிறது நான் இருக்கேன். ஏன் இதுக்கெல்லாம் பேர் வந்து நாங்கள் சத்சங்கம்னு வைக்கிறோம் அப்படின்னா, நான் பண்றது எல்லாமே வந்து நேரா ஆன்மாக்குள்ள போய் தொடக்கூடிய விஷயங்கள். அப்ப அதுக்கு பேர் தான் சத்து அப்படிங்கிற அந்த பொருள். அந்த சத்துங்கிற பொருளுக்கு அந்த அந்த 2 பொருள்களையும் சங்கமமாக்குற ஒரு இடமா தான் நான் இதை பார்க்கறேன். அன்னைக்கு காலகட்டத்துல எல்லாரும் வந்தாங்க, கூட உட்கார்ந்தாங்க, எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க, எடுத்தாங்க, போனாங்க. குருவும் அந்த சொல்லி கொடுக்குறவரும் அவரோட பயிற்சிகள்ல இருப்பாரு. கேட்க வரவங்க இவங்களோட பயிற்சிகள்ல இருப்பாங்க. இது ஒரு சமநிலையில போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. கேட்டா குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஆர்வப்பட்டு கேட்டவங்களுக்காக நம்ம ஒரு ஓப்பன் டைரக்ட் மீட்டப் அப்படிங்கிற விஷயத்த போன மாசமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அது ஒரு சில காரணங்கள்னால லாஸ்ட் மந்த் வைக்க முடியல. அதனால நான் டேட் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தேன். பட் இது ஜூலை மாசம் கன்ஃபார்மா 100% நடந்தே தீரும். அதுக்கு நிறைய பேர்த்த நம்மளால மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அதை வந்து ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நேர்ல வரும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் இதை விட இப்ப நம்ம நேர்ல வந்து இதுல பேச முடியாத சில விஷயங்கள் அங்க நம்ம நேர்ல தனிப்பட்ட முறையில டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்க வந்து பாத்துங்க. அதுக்கான டீடைல்ஸ் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சொன்ன பாத்தீங்களா சிகாரத்துக்குள்ள 5 பீஜாட்சரம் இருக்கு அப்படின்னு. விந்து, நாதம், சகர ஊற்று, அகரம், இகரம் அப்படிங்கிறது. இந்த 5க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மேல்நிலை விளக்கங்கள் உடையது. விந்து மேல்நிலை விளக்கம், நாதம் மேல்நிலை விளக்கம், ஒளி சகர ஊற்று அப்படிங்கிறது வந்து இந்த ஒளியும் இந்த பக்கம் இருக்கிற அகரம் இகரத்தையும் சேர்க்கிற ஒரு சூக்ஷமமான ஒரு பொருளா இந்த இடத்துல வள்ளலார் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பாருங்க. இது சிந்திச்சாலும் அவ்வளவு சீக்கிரத்துல விளங்காத ஒரு பொருள் தான். பட் உங்களுக்கு அந்த காலம் கை கூடும் போது இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, அது வந்து இறைவனோட அந்த செயல், இறைவனோட வழிகாட்டுதலின்படி போயிட்டு இருக்கனால இன்னைக்கு நான் இதெல்லாம் சொல்லி வச்சிடுறது நல்லது அப்படிங்கறதுனால தான் இந்த விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். இது எல்லாமே ப்ராக்டிக்கலா நீங்க உணரணும்னா அதுக்குதான் முருகன் யோக கலை அப்படின்னு தனியா ஒரு ட்ராக் நம்ம கிட்ட இருக்கு. அது தேவைப்படுது உங்களுக்கு. இதுக்குள்ள போனா சத்தியமா என்னால சொல்ல முடியும். இதுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா ஆன்ம விழிப்புக்கான அந்த விதையை நான் போட்டுதான் அனுப்புவேன், போடாம அனுப்ப மாட்டேன். உங்களுடைய விட்ட குறை தொட்ட குறைக்கு ஏத்தார்வாறு இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சித்திக்கும். அதுவும் வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து இது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன் நான். ஸோ அதுக்கான ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனல்ல வரப்போகுது. அந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட் சத்தியமா ஒரு மிகப்பெரிய பிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து ஓப்பனா எல்லாத்துக்குமே டிஸ்க்ளோஸ் பண்றேன். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் இப்பவே கொஞ்சம் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்ன அப்படின்னா வந்து, ஆன்மீகத்துக்கு வந்து பணம் வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமா வந்து ஆன்மீகத்துக்கு பணம் தேவையில்ல, ஒழுக்கம் தான் தேவை. ஒழுக்கத்தை வர வைக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னால இந்த அளவுக்கு வந்து டைமோ இல்லை என்னோட அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும், குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த விஷயத்த நான் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா அது வரும். ஸோ தயவு செய்து இன்னிலேருந்து ரெகுலரா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல இதுக்கான அப்டேட்டை கொடுப்பேன். ஸோ காத்துருங்க. சர்வமும் சிவமயம்.